அந்த ஊருக்கு வந்து ஷூட்டிங் நிறைய பேர் வருவாங்க, ஆர்டிஸ்ட்லாம் வருவாங்க. இளையராஜா வருவார் என்பது கற்பனைக்கு எட்டாத விஷயம். ஓகே. இளையராஜா சாரோட பீக் பீரியடில் வந்து அவர் இங்கேருந்து புறப்பட்டு கோவிச்செட்டிப்பாளையம் வந்து எங்கள் கல்யாணத்தை வச்சார். பத்திரிக்கை கொடுக்கும்போதே சொன்னார், நீங்கள் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு. ஏன்னா வந்தால் நல்லாயிருக்கும், வருவேன் அப்படின்னாரு. அவருடைய ஒரு பர்சனல் காரில், ஒரு சின்ன ஸ்விஃப்ட் காரில் வந்து பின்னாடி இறங்கி அந்த பொக்கை தூக்கிட்டு வந்து அவரே அதை கையில் தூக்கிட்டு வந்து அழகாக நடந்து வந்து உடையில் ஒரு அந்யோன்யம், முகத்தில் ஒரு அந்யோன்யம், அந்த பொக்கையை கொண்டு வந்ததில் ஒரு அந்யோன்யம், அப்படி வந்து இந்த மாதிரி என்னுடைய சுகமான அனுபவங்கள், நினைவுகள் எல்லாமே எனக்கு எப்போவுமே விஜயகாந்த் சாரை சுற்றி தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அது வந்து இன்றைக்கி வந்து அது விஜய் சுற்றி வந்து நிற்கிது. கல்யாணன்றது பார்த்தீங்கன்னா என் விஜயகாந்த் சார் தான் என் கல்யாணத்தை நடத்தி வைக்கிறாரு. என்னுடைய எல்லா நிகழ்வுகளையும் விஜயகாந்த் சார் தான் ஆரம்பித்து வைக்கிறாரு. என்னுடைய முதல் படத்தை அவர் தான் ஆரம்பிக்கிறார். அம்மா கிருஷ்ணன் அவர் தான் துவக்கி வைக்கிறார். அந்த மாதிரி வந்து என் மகள் வாழ்க்கையில் வந்து ஒரு அத்தியாயத்தை வந்து விஜய் சார் துவக்கி வச்சார். அது ஷோ கிஃப்ட். அதெல்லாம் வந்து நான் அதை அழைக்கிற மாதிரிலாம் இல்லை. அது வந்து ஒரு உரிமையோட கேப்டன் இது இங்கே கல்யாணம், இத்தனை கல்யாணம் இங்கே சார் தான் எல்லாம் கேப்டன் இல்லை, சார் தான் இங்கே வந்துடணும். சரி வா, சரி வந்துடுறேன், என்ன ரெடி பண்ணிட்டு. அதனால் அவர் கல்யாணத்துக்கெல்லாம் வந்து விஜயகாந்த் சார்லாம் 3 நாள் அங்கே இருக்கார். முந்தின நாளே வந்து இருந்து மறுநாள் வரைக்கும் இருந்துட்டு தான் போனார். ஒரு சென்சாரில் ஒரு படத்தை 19th அன்னைக்கு படம் பார்த்து 22nd அன்னைக்கு அவங்க கட்லிஸ்ட்டு கொடுத்து 29th அன்னைக்கு எல்லா கட்லிஸ்ட்டும் சரண்டர் பண்ணதுக்கப்புறம் 1 வீக் கழித்து 5th அன்னைக்கு நீங்கள் படத்தை ரிவிஷன் கட்டி போங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு சொல்கிறதுன்றது வந்து இது வரைக்கும் இந்த 100 வருஷ சினிமாவில் இல்லாத ஒரு புதிய ஒரு நடைமுறை. இது வந்து அவர் ரியாக்ட் பண்ணுவார். அதுக்கான நேரம் வரும்போது கண்டிப்பாக ரியாக்ட் பண்ணுவார். ஆனால் விஜயகாந்த் சார் வந்து யாரோ போய் கேள்வி கேட்டால் டமால் பதில் சொல்லுவார், யோசிக்க மாட்டார். கண்டிப்பாக வந்து விஜயகாந்த் சார் இருக்கிற நிறைய நல்ல குணங்கள், சின்சியாரிட்டி, சிம்பிளிசிட்டி, இது எல்லாமே நிறைய விஜய் சார் இருக்குது. என்ன பண்ணலாம்னா ஒரு படம் கூட மியூசிக் பண்ணுறேன்னு கேட்குறான் சார் அப்படின்னா, அவன் கூட அவனே பண்ணட்டும் அப்படின்னாரு. சார் அவன் தான் சின்ன பையன் சொல்கிறான்னா நீங்களும் அப்படியே சொல்கிறீங்க, என்ன இல்லையா, அவனுக்கு என்ன மியூசிக் தெரியும்னு அவனுக்கு என்ன மியூசிக் தெரியும்னு எனக்கு தெரியவே தெரியாது. ஆனால் உன் காலம் முழுக்க அவனை நீ இன்ட்ரடியூஸ் பண்ணன்ற பெருமை உனக்கு இருக்கும். 13 வயசு அந்த பையனுக்கு. அதான் சார் எப்படி கொண்டி கொடுத்துங்க, ஒரே நாள் 2 சாங் ரெக்கார்ட் பண்ணி ராஜா சார் மாதிரி கையில் கொடுத்துட்டு கிளம்பி போயிட்டான். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. சார் வணக்கம் சார், எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன். ஓகே சார், சோசியல் மீடியா திறந்தாலே நம்ம வீட்டில் நடந்த அந்த ஃபங்க்ஷன் தான் சார். அம்மா கிரியேஷன்ஸ் டி சிவா அவர்களுடைய மேரேஜ் ஃபங்க்ஷன். அது வந்து தடபுடலாக சூப்பராக நடந்திருக்கு அப்படின்னு எல்லாருமே தமிழ் சினிமாவில் நடந்த ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி இருந்துச்சு சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த கெஸ்ட்டு அந்த ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் ஏற்பாடு பண்ணியிருப்பீங்களே சார், எவ்வளோ சார் மெனக்கிட்டீங்க? ஏன்னா அது மிகப்பெரிய ஒரு வேலையாக தெரியுது சார் எங்கேருந்து பார்க்கும்போது, அதனால கேட்குறேன். அது வந்து நம்ம அந்த சினிமா எடுத்து சினிமா ஒரு நாள் ஷூட்டிங்கிறது டெய்லி ஒரு கல்யாணம் மாதிரி ஷூட்டிங்கே அப்படி. அது மாதிரி பல 100 கல்யாணங்களை பண்ணி பார்த்த அனுபவம் நமக்கு நிறையா இருக்குது, நம்ம டீமுக்கே இருக்குது. இது வந்து இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் அப்படின்றது வந்து நீங்கள் இந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா என்னுடைய மேரேஜ் 35 இயர்ஸ்க்கு முன்னாடி. அப்போ வந்து இது கோபிச்செட்டிப்பாளையம் நடந்தது. ஓகே. அன்றைக்கி வந்து இவ்வளோ சோசியல் மீடியாலாம் இல்லாத காலத்திலேயே வந்து அந்த ஊர்லேயே ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்வலையை உண்டாக்குச்சது. ஏன்னா அந்த ஊருக்கு வந்து ஷூட்டிங் நிறைய பேர் வருவாங்க, ஆர்டிஸ்ட்லாம் வருவாங்க. இளையராஜா வருவார் என்பது கற்பனைக்கு எட்டாத விஷயம். ஓகே. இளையராஜா சாரோட பீக் பீரியடில் வந்து அவர் இங்கேருந்து புறப்பட்டு கோவிச்செட்டிப்பாளையம் வந்து எங்கள் கல்யாணத்தை பண்ணி வச்சார். அன்னைக்கு வந்து பிரபு சார் வந்திருந்தாங்க, மீதி ஆர்டிஸ்ட் எல்லோரும் நிறைய ஆர்டிஸ்ட் வந்து அன்றைக்கி கூடவே இருந்து நாங்கள் நடத்தி வச்சாங்க. மணிவண்ணன் சார்லாம் போயிருந்தாங்க. ஓகே. நிறைய டைரக்டர்ஸ், ப்ரொடியூசர்ஸ் எல்லாருமே வந்து ஒரு அந்த ஊருக்கு அது மிகப்பெரிய திருவிழா. அது சென்னையிலேயே இது பேசப்பட்டதுன்னா அன்றைக்கி வந்து கோபிச்செட்டிப்பாளையத்தில் பேசப்பட்டது. அது என்னுடைய என்ன சொல்கிறது, ஒரு பெரிய காட்ஸ் கிஃப்ட்டு. இன்னும் 35 வருஷம் கழிச்சு என் மகள் திருமணத்துக்கும் அதே போல் வந்து எல்லோரும் வந்து சிறப்பித்தாங்கன்றது அந்த சினிமா எனக்கு கொடுத்த கொடை. நீங்கள் ஒவ்வொரு வருடமும் அந்த உங்கள் கல்யாணம், அதுக்கப்புறம் உங்களுடைய 25வது வருடம் கல்யாணம், ஸோ எல்லாத்தையும் ரீக்ரியேட் பண்ணுறீங்க சார். எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த கெஸ்ட்டை அப்படியே அவங்களே வந்து வராங்க. அது ரொம்ப ரொம்ப பாசிட்டிவாக. நாங்கள் ஒருத்தரோட பழகிறது வந்து பெரிய விஷயம் இல்லை, அந்த பழக்கத்தை நம்ம வந்து லைஃப் லாங்காக மெயின்டைன் பண்ணுன்றது தான் நம்முடைய சாதனை. அறிமுகம் என்பது எல்லாத்துக்கும் கிடச்சிரும், அதை கடைசி வரைக்கும் கொண்டு போகிறோம்ன்றது தான் நம்ம செஞ்ச வேண்டிய விஷயம் சார். அந்த ஃபங்க்ஷன்லேயே வந்து எல்லாருக்கும் பார்த்துட்டு விஜய் சாரோட எப்படி வந்திருக்கிறாரே, அவர் அட்டையரில் இருந்து எல்லாமே ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க சார். நீங்கள் எப்படி எதிர்பார்த்தீங்க அவர் எப்படி வந்தார்?
அவர் வருவார் என்பது எனக்கு ஒரு 2 நாள் முன்னாடி எனக்கு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஓகே. ஆனால் பத்திரிக்கை கொடுக்கும்போதே சொன்னார், நீங்கள் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு. அது என்ன வந்தால் நல்லாயிருக்கும், வருவேன் அப்படின்னாரு. ஓகே. ஸோ அந்த வார்த்தையில் ஒரு அழுத்தம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, ஒரு உரிமையோடு சொன்ன மாதிரி இருந்தது. ஓகே. நம்ம 2 நாள் முன்னாடி அவர் ஜெகதீஷ் வந்தார், லொக்கேஷன்லாம் இடம்லாம் பார்த்து எங்கே வர்றது எப்படி என்ட்ரி அவுட் எல்லாம் பார்த்துட்டு போயிட்டாங்க. அதனால எனக்கு ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்தது, அவ்வளோ ஒரு ப்ரோட்டோக்கால், இன்றைக்கி உள்ள சுச்சுவேஷன், செக்யூரிட்டி இதெல்லாம் என்ன நடக்குமோ அப்படின்னு டென்ஷன்லேயே இருந்தேன். ஓகே. அப்புறம் அதே மாதிரி வந்தார், வந்ததும் ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு என்ட்ரி கொடுத்தாரு. அவருடைய ஒரு பர்சனல் காரில், ஒரு சின்ன ஸ்விஃப்ட் காரில் வந்து பின்னாடி இறங்கி அந்த பொக்கே தூக்கிட்டு வந்து அவரே அதை கையில் தூக்கிட்டு வந்து அழகாக நடந்து வந்து, அது இது என் வீட்டு கல்யாணம்னு சொல்கிற மாதிரி வந்து ஒரு பட்டு வேஷ்டி சட்டையோட ஒரு ஒரு அதாவது உடையில் ஒரு அந்யோன்யம், முகத்தில் ஒரு அந்யோன்யம், அந்த பொக்கையை கொண்டு வந்ததில் ஒரு அந்யோன்யம், அப்படி வந்து என்னை வந்து என்ன சொல்கிறேன்னா அப்படியே ஒரு இது லைஃப் டைம் வந்து நினச்சி ஒரு ரசிக்கிற மாதிரி ஒரு அனுபவம். எனக்கு வந்து இந்த மாதிரி என்னுடைய சுகமான அனுபவங்கள், நினைவுகள் எல்லாமே எனக்கு எப்போவுமே விஜயகாந்த் சாரை சுற்றி தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அது வந்து இன்றைக்கி வந்து அது விஜய் சுற்றி வந்து நிற்கிது. கேட்கும்போது நல்லா இருக்கு சார். விஜயகாந்த். கல்யாணன்றது பார்த்தீங்கன்னா என் விஜயகாந்த் சார் தான் என் கல்யாணத்தை நடத்தி வைக்கிறாரு. என்னுடைய எல்லா நிகழ்வுகளையும் விஜயகாந்த் சார் தான் ஆரம்பித்து வைக்கிறாரு. என்னுடைய முதல் படத்தை அவர் தான் ஆரம்பிக்கிறார், அந்த அம்மா கிருஷ்ணன் அவர் தான் துவக்கி வைக்கிறாரு. அந்த மாதிரி வந்து என் மகள் வாழ்க்கையில் வந்து ஒரு அத்தியாயத்தை வந்து விஜய் சார் துவக்கி வச்சார். அது ஐம் ஸோ கிஃப்டட். சார், உங்களுடைய கல்யாணத்தில் இந்த பக்கம் பார்த்தா விஜயகாந்த் சார் இருக்கிறாரு. நாங்கள் ஆரம்பத்துலேருந்து பார்க்குறது பார்த்தா விஜயகாந்த் சார் உங்களுடைய லைஃப்லையும் சினிமா வாழ்க்கையில் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ப்ளே பண்ணியிருக்காரு, முக்கியமான ஒரு ஆளாக இருந்திருக்கிறான்றது பார்க்கும்போது எங்களுக்கு தெரிஞ்சுது. அவர் எப்படி உங்கள் கல்யாணத்துக்கு வந்தார், அந்த அழைப்பில் இருந்து அவர் வந்ததுலேருந்து அவர் ஒன்றும் சொல்லிட்டாருன்னா தடபுடலாம் பண்ணி முடிச்சிடுவார் அப்படின்னு கேள்விப்பட்டோம் சார். அது எப்படி நடந்தது? இல்லைடா, என்னோடய கல்யாணன்றதே வந்து அதாவது என்னோடய கல்யாணம், என்னுடைய கம்பெனி எல்லாமே அவருடைய பிளெஸ்ஸிங்ஸோடு ஆரம்பிக்கப்பட்டது தான். பட் எல்லாமே சொல்லிட்டு தான் பண்ணேன். அது வந்து அதெல்லாம் வந்து நான் அதை அழைக்கிற மாதிரிலாம் இல்லை, அது வந்து ஒரு உரிமையோட கேப்டன் இது இங்கே கல்யாணம், இத்தனை கல்யாணம் இங்கே அப்படி அப்படி தான் சார் தான். அப்போல்லாம் கேப்டன் இல்லை, சார் தான். இங்கே வந்துடணும், சரி சிவா சரி வந்துடுறேன், எல்லாம் ரெடி பண்ணிட்டு. நான் எல்லாம் அப்போல்லாம் எல்லாம் ட்ரெயின் தான், அப்போல்லாம் ஃப்ளைட்டே அது. எல்லாரும் ப்ளூ மூட்டலில் டிக்கெட் போட்டு எல்லோரும் வந்து இறங்கி, இளையராஜா சார்லேருந்து எல்லோரும் ட்ரெயின் விட்டு இறங்கி கோபிச்செட்டிப்பாளையம் வந்து ரெடியாகி காலைல வந்து கல்யாணத்துக்கு வந்துட்டு ஒரு நாள் இருந்து அவர் கொண்டாடிட்டு, அதெல்லாம் அவர் கல்யாணத்துக்கெல்லாம் வந்து விஜயகாந்த் சார்லாம் 3 நாள் அங்கே இருந்தார். முந்தின நாளே வந்து இருந்து மறுநாள் வரைக்கும் இருந்துட்டு தான் போனார். அந்த மாதிரி வந்து இது எங்கள் வீட்டு கல்யாணம். அவர் தானே, அவர் நிறைய பேர் அவர் தான் ஃபோன் பண்ணி கூப்பிட்டார். சிவா கல்யாணம் வந்துருங்க எல்லாத்துக்கும் அவர் தான் கூப்பிட்டார். ஓகே சார், பொங்கல் சொன்னாலே ஒவ்வொரு பொங்கலும் ஒரு ப்ரொடியூசருக்கும் ஒரு ஆக்டருக்கும் அவ்வளோ முக்கியமான பொங்கல் சார். இந்த வருட பொங்கலாக இருக்கட்டும், இப்போ கொஞ்ச நாளாக அந்த பொங்கலில் வரக்கூடிய படங்களுக்கு எதிர்பார்ப்பு இருக்குது அப்படின்றத தாண்டி மக்கள் எதிர்பார்க்குற படங்கள் வரலையோ அப்படின்னு ரொம்ப ஆவலாக காத்திருக்காங்க. அதை பற்றி பொங்கல்னாவே எனக்கு ரொம்ப விசேஷமான விஷயம்னா 1991 பொங்கல் சின்ன மாப்பிள்ளை ரிலீஸ். ஓகே. அதனால் எனக்கு வந்து ஒரு பெரிய சக்ஸஸ்ஃபுல் பொங்கல், வெரி ஹாப்பியஸ்ட் பொங்கல்னா தான் அது. என்னோடய மேரேஜான வந்த ஃபஸ்ட்டு பொங்கலே வந்து சின்ன மாப்பிள்ளை ரிலீஸ் தான். ஓகே. அதனால் இட் வாஸ் வெரி ஸ்பெஷல். நான் பெரிய பம்பர் ஹிட் அந்த பீரியடில் அது. ஓகே. ஆல் லாங்குவேஜ் ஹிட் ஃபில்ம் அது. ஓகே. ஸோ அதனால் எனக்கு பொங்கல்னாவே நிறைய ஒரு சுகமான நினைவு வந்து அங்கேருந்து ஆரம்பிக்கும். ஓகே. அப்புறம் எல்லா பொங்கலையும் போன பொங்கல்லையும் கூட சரியாக சொல்ல படங்கள் சரியாக அமையல. இப்போ ரொம்ப டிலேட் ரிலீஸ் ஆன மதராஜ ராஜா தான் நல்லா ஓடிச்சே தவிர அதுக்கு நடுவில் வந்து பெரிய படங்கள்லாம் எதுவும் பெருசாக வரல, வந்த படமும் பெருசாக ஓடல. விடாமுயற்சி இந்த நேரத்தில் சரியாக போகல. இந்த பொங்கல் ரொம்ப பெருசாக எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஜனநாயகன் வந்து இந்த மாதிரி போய் ஒரு வளையல் மாட்டிக்கிச்சது. ஆமாம் சார், ஒரு ப்ரொடியூசராக நான் உங்கள்கிட்ட கேட்குறேன் சார். ஒரு படம் வந்து ரெடியாக இருக்குது, ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லி அது படம் தேட்டருக்கு வரைக்கும் டேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அது வந்து ஆடியன்ஸுக்கும் சரி, தியேட்டருக்கும் சரி, ஒரு ப்ரொடியூசருக்கும் சரி, ஆக்டருக்கும் எந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை கொடுக்கும் சார்? ஏன்னா ஜனநாயகன் மாதிரி ஒரு மிகப்பெரிய படம் வருதுன்ற போது அது எந்த மாதிரியான ஒரு ஏமாற்றத்தை கொடுத்துருக்கும் சார்? சார், ஏமாற்றத்தை தருவதுன்றதுலாம் உண்மைதான். அதான் ரசிகர்கள் என்ன எதிர்பார்க்குறாங்க. திரையரங்க உரிமையாளர்களுக்கு மிகப்பெரிய ஏமாற்றம், மிகப்பெரிய நஷ்டம், அது தொடர்பான செயின் லிங்க்கில் இருக்கிற எல்லா பிஸ்னஸ்க்கும் லாஸு, இதெல்லாம் ஒரு பக்கம். அது நிறுத்தப்பட்ட வழிமுறை மிக தவறானது. அது வந்து ரொம்ப வருத்தப்பட வேண்டியது, கண்டிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். அது ஒரு சென்சாரில் ஒரு படத்தை 19th அன்னைக்கு படம் பார்த்து 22nd அன்னைக்கு அவங்க கட்லிஸ்ட்டு கொடுத்து 29th அன்னைக்கு எல்லா கட்லிஸ்ட்டும் சரண்டர் பண்ணதுக்கப்புறம் 1 வீக் கழித்து 5th அன்னைக்கு நீங்கள் படத்தை ரிவிஷன் கமிட்டி போங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு சொல்கிறதுன்றது வந்து இது வரைக்கும் இந்த 100 வருஷ சினிமாவில் இல்லாத ஒரு புதிய ஒரு நடைமுறை. இது ஏன் வந்துச்சுன்னு தெரியல. இது வந்து வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். இது ஜனநாயகத்துக்கு மட்டுமாக நான் சொல்லலை, ஒட்டுமொத்த இந்திய சினிமாவுக்கு இது ஒரு சவாலான விஷயமாக மாறியிருக்கு. இனிமேல் எந்த படமே ரிலீஸுன்றதை கன்ஃபார்மே பண்ண முடியாது. ஸோ சென்சார் முடிஞ்சிடும், கட்ஸ் எல்லாம் கொடுத்துருவோம்,
அப்புறம் ஒரே ஒரு மெம்பர் அதுலேருந்து ஒரு கம்ப்ளைண்ட் அனுப்புவார், உடனே படத்தை நிறுத்திடுவாங்க. அந்த மெம்பருக்கு என்ன ரைட் இருக்குது அதை நிறுத்துறதுக்கு? அந்த மாதிரி ரொம்ப தவறான முன்னுதாரணத்தை உருவாக்கியிருக்காங்க சென்சார் போர்டு. அது விரைவில் சரி செய்யப்படும் நம்புகிறோம். சார் அதை பார்த்தாலும் விஜய் சார் வந்து அந்த விஷயத்த ரொம்ப லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணுற மாதிரி தான். ஏன்னா அவர் பெருசாக ரியாக்ட் பண்ணலை. அவர் என்னதான் கட்சி சார்ந்து வேலை பார்த்துட்டு இருந்தாலும் இதை பற்றி அவர் எதுவுமே பண்ணலை அப்படின்னு ஒரு டாக் இருக்குது சார். அவர் எப்படி சார் இதை ஹேண்டில் இல்லை சார், அதாவது என்ன, இது வந்து அவர் அவர் ரியாக்ட் பண்ணுவார். அதற்கான நேரம் வரும்போது கண்டிப்பாக ரியாக்ட் பண்ணுவார். ஏன்னா வேறு விஷயங்கள் கோர்ட்டில் இருக்கும்போது அனாவசியமாக பேசினோம்னா அது வந்து அந்த அந்த கேஸோட தன்மையை கெடுத்துரும். அந்த மெச்சூரிட்டி அவருக்கு இருக்குல்ல. ஏன்னா ஒரு விஷயம் கோர்ட்டில் இங்கேருந்து போட்டு அப்பீலுக்கு போய் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது நடுவில் கருத்தெல்லாம் சொன்னோம்னா நாளைக்கு கோர்ட்டு வாதத்தில் அது ஒரு பேசு பொருளாயிடும். அதனால் அவர் அதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக அடி எடுத்து வச்சுருக்காருன்னு தான் நான் பார்க்குறேன். நான் விஜயகாந்த் சார் அப்படின்னு சொன்னாலே எல்லாருமே அவர் நிறையா படங்களுக்கு சின்ன சின்ன அப்போ வளர்ந்து வர நடிகர்களுடைய படங்கள் எல்லாத்துலேயும் கூட நடிச்சிருக்காரு சார். ஆனால் இப்போ சண்முகம் அவர் விஜயகாந்த் பையனோட படங்களில் வந்து பெரிய நடிகர்கள் யாராவது நடித்தா நல்லாயிருக்கும். ஆனால் யாரும் பெருசாக உதவி பண்ணலை, யாரும் வந்து நடிக்கலை. அந்த மாதிரி வெளியிருந்து பார்க்கும்போது தெரியுது சார். அது இப்போ சரத்குமார் சார் நடிச்சிருக்காரு. அதான் சொன்னேன், இது வந்து அப்படி எடுத்துக்க வேண்டியது இல்லைங்க. அதாவது உதவி பண்ண வர்றதுக்கு கூட ஒரு சரியான ஒரு லிங்க் ஒன்று இருக்கணும். அந்த கதை அமைஞ்சிருக்கணும், அந்த கதாபாத்திரம் பிடிச்சிருக்கணும். அப்போ அவங்க அதை செய்வாங்க கண்டிப்பாக. இது யார் உதவியெல்லாம் அதான் சார் விஜயகாந்த் சார் செஞ்சார்னா அவருடைய இயல்பு. அது உதவி என்பது அவருடைய இயல்பு. அவர் வந்து சூர்யாக்காக நடித்து கொடுத்தாரு, விஜய்க்காக நடித்து கொடுத்தாருன்றதுலாம் வந்து அவர் இயற்கை எத்தனை வருஷம் நானே சட்டை போட்டுக்கிட்டு பாட்டு பாடிக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருப்பேன், அடுத்து பசங்கள்லாம் வரட்டும், கொண்டாந்து விடுங்க, நான் நடித்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய இயல்பு அவருக்கு. அவரெல்லாம் யாரும் போய் அவரை கெஞ்ச வேண்டியதில்லை, எதுவும் அவரை போய் இப்போ ப்ளீஸ் பண்ண வேண்டிய அவசியம்லாம் கிடையாது. நிறைய படங்கள் ரிலீஸ் ஆகிறது. செந்தூர் கோவிலில் பார்த்தீங்கன்னா ராம்கி ஹீரோவாக நடிக்கிற படத்தில் அவர் வந்து அப்படி ஒரு ரோல் பண்ணியிருப்பார். அதில் யங் பேர் அவங்க தான் அதில் நடிச்சிருப்பார். அதே மாதிரி பூந்தோட்டக்காரெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து அடுத்த ஒரு ஜென்ரேஷன் வரட்டுமேனு ஆசைப்படுறவர் அவர். ஓகே, அடுத்தடுத்து ஆர்டிஸ்ட் வரமேனு ஆசைப்படுறாரு. அது இயல்பு வருது. அதனால் அதை எல்லாத்திலையும் எதிர்பார்க்க முடியாது. ஓகே சார், உங்களால் மறக்க முடியாத ஒரு தருணம் விஜயகாந்த் சார் கூட அப்படின்னா டக்குன்னு பண்ண கேட்டோம் சார் ஞாபகம்? விஜயகாந்த் சார் கூட வந்து அதாவது நூற்றுக்கணக்கான விஷயங்கள் நான் உள்ளடக்கி வச்சுருக்கிறோம். அதில் நம்ம சொல்ல முடிந்தது முடியாததுமாக ஏராளமான செய்திகள் எனக்குள்ள இருக்கு. ஓகே, அதில் ரொம்ப முக்கியமான விஷயம் தான். அவர் வந்து ஆல்ரெடி நான் ஒரு சேனலில் சொன்ன விஷயந்தான். எம்ஜிஆர் அவர்கள் மறைந்த போது ராஜாஜி ஹாலில் இருந்துட்டு பார்த்துட்டு திரும்பி வரும்போது முன்னாடி சீட்டில் அவர் இருக்கார், பின்னாடியெல்லாம் நாங்கள் வந்து வந்துட்டுருக்கோம். அப்போது எல்லாருமே வந்து நெஞ்சில் அடிச்சுட்டு அழுதுட்டு ஓடிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே பார்த்தாரு, ஏன் சம்பாரித்து வச்சுருக்காரு இப்படி மக்கள், அவர் நான் செத்தா இப்படி சாகணும் அப்படின்னாரு. அது எனக்கு எப்போ அது ரியலைஸ் ஆச்சுன்னா, அவர் இறந்த மறுநாள் வந்து தீவுத்திடலில் வச்சுருக்கும்போது நான் தூர்தர்ஷன் வழியாக காரில் 6:30 மணிக்கு போயிட்டுருக்கும்போது இதே மாதிரி ஜனங்க வந்து அழுதுகிட்டும் ஊர்லேருந்து வந்து பஸ் விட்டு இறங்கி பையை தூக்கிட்டும் புட்டியை தூக்கிட்டும் ஓடிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ அந்த வார்த்தையை அவர் சொன்னது எனக்கு ஞாபகம் வந்துச்சு. செத்தா எப்படி சாகணும்னு அவர் ஆசைப்பட்ட மாதிரி செத்துட்டார், ஆசைப்பட்ட மாதிரி வாழல, ஆசைப்பட்ட மாதிரி செத்துட்டாருன்னு எனக்கு தோணுச்சு. ரொம்ப ஒரு அந்த வார்த்தையும் அந்த சம்பவம் எனக்கு ரொம்ப கனெக்ட் ஆச்சு. ஓகே, அவர் வாழ்க்கையில் அது தவிர நிறைய மணிக்கணக்கில் பேசக்கூடிய ஏராளமான விஷயங்கள் இருக்குது. ஓகே, ஒரு சின்ன பேட்டியில் சொல்லக்கூடிய விஷயம் இல்லை. ஓகே சார், புரியுது எனக்கு. ஆமாம் சார், நீங்கள் விஜய் சார் கூடயும் சரி விஜயகாந்த் சார் கூடயும் சரி 2 பேருக்கூடையும் வந்து ரொம்ப க்ளோஸாக இருக்கிற ஒரு நபர் அப்படின்றதெல்லாம் கேட்குறேன் சார். விஜயகாந்த் சாரை விட்டுட்டோம், ஆனால் விஜய் விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி நிறையா இடங்களில் பொலிட்டிக்கலாகவும் நிறைய விஷயங்கள் பேசுகிறாங்க. அவங்க 2 பேரும் குணாதிசயம் நிறைய இடங்களில் வந்து ஒரே மாதிரி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அது நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க சார்? ஏன்னா விஜயகாந்த் சார் ரொம்ப சின்ன வயசுலேருந்து பார்த்து வளர்ந்தவர் தான் விஜய். ஓகே, அவருக்கு தெரியும். ஏன்னா குழந்தையாக இருக்கும்போது இருந்து எஸ்ஏஎஸ் சார் கூட ஒரு ஐ திங்க் 17-18 படம் எஸ்ஏஎஸ் சார் டைரக்ட் பண்ணியிருக்காரு. விஜயகாந்த் சாரை வச்சப்போ எவ்வளோ படங்களோடு வந்து ஷூட்டிங் பார்த்துருப்பார், அவர் ஆள் பார்த்துருப்பார், வீட்டுக்கு வரவும் போகவும் இப்படி பல்வேறு படங்களை பார்த்து வளர்ந்தவர். அவருக்கு நிறைய வந்து விஜயகாந்த் சார் பற்றிய பெரிய மரியாதையும் அவருடைய பற்றி ஒரு தாக்கமும் விஜய் சாருக்கு உண்டு. அதனால தான் அவர் வந்து இன்றைக்கி வந்து அது என்னெல்லாம் விஜயகாந்த் சார் எங்கே மிஸ் பண்ணாரோ அதை சரியாக பிடிக்கணுன்றதுலாம் தெளிவாக இருப்பார். ஒரு லூஸ் டாக் விட மாட்டார், அனாவசியமாக பேச மாட்டார். நீங்கள் சொன்னீங்களே ஏன் அதை பற்றி அறிக்கையை விடலன்னு சொன்னால் விட மாட்டார். ஆனால் விஜயகாந்த் சார் வந்து யாரோ போய் கேள்வி கேட்டால் டமால்னு பதில் சொல்லுவார், யோசிக்க மாட்டார். ஸோ கொஞ்சம் பேலன்ஸாக போகிறார் இல்லைங்களா? அதெல்லாம் அவர் பார்த்து அவர் கற்றுக்கிட்டு தான் போயிட்டுருக்காரு. கண்டிப்பாக வந்து விஜயகாந்த் சார்ட்டு இருக்கிற நிறைய நல்ல குணங்கள், சின்சியாரிட்டி, சிம்பிளிசிட்டி, இது எல்லாமே நிறைய விஜய் சார்ட்டு இருக்குது. கண்டிப்பாக வந்து
சார் ஒரு ப்ரொடியூசராக நீங்கள் நிறைய படங்கள் வந்து நீங்கள் பண்ணியிருக்கீங்க. ஆனால் ஒவ்வொரு கிரியேட்டருக்கும் நீங்கள் ஒரு படம் பண்ணுறோம் அப்படின்னா அந்த படம் ரிலீஸ் ஆகணும்னு ஒரு விஷயம் இருக்குல்ல சார். அப்படி பார்ட்டின்னு ஒரு படம் சார். ரொம்ப காலங்களாக நாங்களும் காத்துக்கிட்டு இருக்கோம் சார். அந்த படம் எப்போ வரும்னு சொல்லிட்டு. வந்துடும். ஏன் சார் இத்தனை நாள் வந்து இப்படி? இன்னொரு 2 மாசத்துல அந்த படம் வந்துடும். பிப்ரவரி ஆர் மார்ச்ல வந்துடும். அது வந்து இன்னொரு கண்ட்ரியில் போய் அந்த நாட்டின் சட்டத்திட்டங்களுக்கு நடுவில் போய் அது மாட்டிக்கிச்சு. அதை நம்ம எதுவுமே செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில் மாட்டிக்கிட்டாங்க அதில். அது ஒரு இந்த ரிபேட் கிடைக்குது, சப்சிடி கிடைக்குதுன்னு போகிறவங்களுக்கு இது ஒரு நல்ல லெசன் இது. அப்படின்னு சொல்லி போயிட்டு நம்ம மாட்டிக்கிட்டோம். வந்துடும், கிளியர் பண்ணியாச்சு. இன்னும் 2 மந்த்ஸில் கிளியர். சார் இப்போ எங்களுக்கு வந்து மியூசிக் ட்ரக்ஸ் செல்லர்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற யுவன் அவர்களை அறிமுகப்படுத்தினது நீங்கள் தான். அந்த டைமில் யுவன் அவர்கள் தான் வேணும், யுவன் அவர்களை இந்த 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 படத்துக்கு பண்ணலாம் அப்படின்ற ஒரு தாட் இருக்குல்ல சார். ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் அந்த ஐடியாலஜியாக எப்படி சார் அது நடந்தது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்? ஐடியாலஜி என்னோடய ஐடியாவே கிடையாது அது. நான் வந்து அரவிந்தன் படத்துக்கு இளையராஜா சாரை பார்த்து கம்போசிங் டேட் கேட்கலான்னு போய் ஒரு வீட்டில் உட்காந்துட்ருக்கேன். அப்போ இந்த பையன் ஓடி வந்தான். சின்ன பையன், எங்கே ஓடுற மாஸ்டர் அப்படின்னு கேட்டேன். இல்லை கிரிக்கெட் விளையாண்டு வரேன். ஏன் ஸ்கூலுக்கு போனேன்? ஏன்னா ஸ்கூலுக்குலாம் போகிறது எனக்கு பிடிக்காது அப்படின்னா. ஸ்கூலுக்கு போகிறதுல பிடிக்காதுன்னு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு. ஒரு படம் கொடுங்க, மியூசிக் பண்ணுறேன் நான். நான் சீரியஸாக பேசியிருக்கேன். நானும் சீரியஸாக தான் கேட்குறேன் அங்கிள், ஒரு படம் கொடுங்க அப்படின்னா. கரெக்டாக ராஜா சார் ஐயோ டேடி அப்படின்ட்டு ஓடி போயிட்டான். என்ன சொல்கிறானாரு? இல்லை சார் வந்தேன் சார், இந்த மாதிரி ஏன்டா ஸ்கூலுக்கு போனால் ஸ்கூலுக்கு போகிறது பிடிக்காது, இவர் என்ன பண்ணான்னா ஒரு படம் கொடு மியூசிக் பண்ணுறேன்னு கேட்குறான் சார் அப்படின்னு. அப்போ கொடு, அவனே பண்ணட்டும் அப்படின்னாரு. சார் அவன் தான் சின்ன பையன் சொல்கிறான்னா நீங்களும் அப்படியே சொல்கிறீங்க. ஐயோ அதெல்லாம் இல்லையா, அவனுக்கு என்ன மியூசிக் தெரியும்னு அவனுக்கு என்ன மியூசிக் தெரியும்னு எனக்கு தெரியவே தெரியாது. ஆனால் உன் காலம் முழுக்க அவனை நீ இன்ட்ரடியூஸ் பண்ணன்ற பெருமை உனக்கு இருக்கும், நீ பண்ணு போ அப்படின்ட்டார். அவ்வளோதான், சிம்பிளாக பண்ண அவர் சொல்லி நான் அவனை மியூசிக் நான் சொல்லுவேன். அதை ராஜா சார் சொன்னார், நீ போட்டுறவன்ட்டு. ஓகே. அந்த டைமில் அரவிந்தன் 13 வயசு அந்த பையனுக்கு. அதான் சார் எப்படி கொண்டி கொடுத்துங்க, ஒரே நாள் 2 சாங் ரெக்கார்ட் பண்ணி ராஜா சார் மாதிரி கையில் கொடுத்துட்டு கிளம்பி போயிட்டான். காதல் காதல் என்றே பூக்கள் பூக்குன்னு அந்த பாட்டு ஃபஸ்ட் டேவே மார்னிங்கே பண்ணிட்டு ஒரு ஹாஃப் டேயில் ஒரு சாங், செகண்ட் ஹாஃபில் ஒரு சாங், 2 சாங் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டான். பூவாட்டம் காயாட்டம் கண்ணித்தோட்டம் 2 பாட்டையும் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டான். அந்த ஸ்பீடு 13 வயசில் அவனுக்கு. அதான் சார், அது எப்படி நீங்கள் கேட்டிங்களா? அது இல்லை அதுதான் அது பிளட்டு. ராஜா சாரோட ஞானம் வந்து அந்த அந்த ரத்தம் பேசுது. ஓகே. ஆனால் அது அவர் கொடுத்த, ராஜா சார் கொடுத்த வாய்ப்பு. அது மாதிரி பவதாரணி வந்து என்னுடைய படத்தில் மஸ்தான மஸ்தான் பவதாரணி இளையராஜா பண்ண முதல் படம் தான். அந்த வாய்ப்பையும் அவர் தான் எனக்கு கொடுத்தாரு. அது மாதிரி நான் சொன்னேன், கல்யாணத்துக்கு வந்தார், என்னுடைய 25ஆவது திருமணத்துக்கு வந்தார், என் மகள் திருமணத்துக்கு வந்தார். இப்படி வந்து சினிமாவில் என்னெல்லாம் நீங்கள் சம்பாரிச்சிங்கன்னு கேட்டீங்கன்னா திரும்பி பார்த்தீங்கன்னா இவ்வளோ சம்பாரிச்சோம் நான் மட்டும்தான். ஓகே. எஸ், நீங்கள் படமாக நிறையா கொடுத்துருக்கீங்க, அதே மாதிரி ஒரு நிறைய மனிதர்களை சம்பாதிச்சிருக்கீங்க சார். ஏன்னா உங்களை பார்க்கும்போது சரி, உங்களுடைய உங்கள் நட்போட்டாரத்தை பார்க்கும்போது வந்து ரொம்ப அழகாக அது தெரியுது. சினிமாவில் ஒரு விஷயம் இது சேஞ்ச் ஆச்சுன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா இப்போ வந்து சினிமாவில் ஓடிடின்னு ஒன்று சொல்கிறாங்க, தியேட்டர்னு ஒன்று சொல்கிறாங்க, பட் இதில் இத்தனை நாள் கழித்து ரிலீஸ் பண்ண நல்லாயிருக்குன்றாங்க. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மார்க்கெட்டாக இருக்குது சார். இந்த விஷயம் சேஞ்ச் ஆனால் நம்ம தமிழ் சினிமா இன்னும் கொஞ்சம் ஆரோக்கியமாக இருக்குன்னா என்ன விஷயம் சார்? தேட்ரிக்கலுக்காக படம் எடுத்தோம்னா ஆரோக்கியமாக படம் எடுக்கலாம். தேட்ரிக்கலுக்காக ஓகே. இப்போ தான் வந்து ஆரோக்கியமாக படம் எடுக்க முடியும். இந்த ஓடிடின்னு ஒரு கற்பனையில் படம் எடுத்து அதுக்கு ஒரு காசு செலவு பண்ணிட்டு அது விற்காமல் போராட்டம் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் பிரச்சனையாக இருக்குது. எனக்கு தேட்ரிக்கல் ஆல்ரெடி நம்ம இருக்கிற சேட்டலைட், ஓவர்சீஸ், ஹிந்தி, இந்த மாதிரி இதுகளுக்குள்ளெல்லாம் என்ன வியாபாரம் நடக்குமோ அதுக்கான படத்தையும் மட்டுமே எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் ஓடிடி ஒன்று பின்னாடி வந்தால் பார்த்துக்கலாம், ஜாக்பாட் போனஸ்ன்னு வச்சுட்டு படம் பண்ணோம்னா இன்னைக்கு கொஞ்சம் ஆரோக்கியமாக இருக்கும். பல பேர், நான் உட்பட பல பேர் ஓடிடி நம்பி படம் எடுத்து தான் நீங்கள் அது வியாபாரம் ஆகாமல் மாட்டிக்கிட்டு பெரும் அவஸ்தையில் இந்த இண்டஸ்ட்ரியை சுற்றிக்கிட்டு இருக்கு. ஓகே ஓகே, தேங்க்யூ ஸோ மச் சார். உங்கள்கிட்ட உங்களுடைய எல்லா கதைகளையும் கேட்டிருக்கேன். இங்கே நிறைய குமுதம் வியூவர்ஸ்கெல்லாம் என்னுடைய வணக்கம், நன்றி, இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.